பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சின்ன இவன் எல்லாமே ட்ராமான்னு சொல்லிட்டான். நான் கூட இவனுக்கு உண்மையாகவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதை வச்சு பிரச்சனை எல்லாம் ஊதி பெருசாக்கி கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா இவன் என்ன திடீர்னு ட்ராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்காக இந்த ட்ராமா, ஏன் இந்த ட்ராமான்னு எதுவுமே புரியலையே. ஆதி, என்னடா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாரும் எப்படி பதறி போயிட்டோன்னு தெரியுமாடா? நீ என்னடானா ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ட்ராமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா ஆதி, ஏண்டா இப்படி பண்ணுற நீ? ஆமா பாதி, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கள் எல்லாரும் எப்படி பயந்து போயிட்டோம் தெரியுமா? ஏன் பாதி, ஏன்பா இது மாதிரி பண்ணின? அதானே அண்ணி சொல்ற மாதிரி என்ன அது இதெல்லாம்? நாங்கள் எல்லாருமே உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எப்படிலாம் பயந்துட்டோம் தெரியுமா? அது உன்கிட்ட தான் அது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு அமைதியா நின்னா என்னடா அர்த்தம்? எதுக்காகடா இப்படி பண்ணின? எதுக்காக பண்ணின? ஜானு, கண்டிப்பா சொல்றேன் நான் எதுக்காக இப்படி ஒரு டிராமாவை பண்ணினேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா ஜானு? என்ன சொல்ல வரா இவன்? ஒருவேளை நம்ம பண்ணினதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சாச்சா, அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்படியே அண்ணி பக்கம் திருப்பி விட்டுற வேண்டியதான். டேய், என்னடா சொல்ற? எதுவும் புரியல. என்ன ஜானு, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? சரி கொஞ்சம் இரு. அத்தை, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அத்தை? இவன் என்ன நம்ம கிட்ட கேட்குறான்? அப்போ கன்ஃபார்ம் இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நம்மளை பார்த்து கேட்குறான். சாவித்ரி, இதுக்கு மேலே இந்த பேச்சு பூணிச்சு அவ்வளோதான், நம்ம சாயம் வெளுத்துரும். பேசாம இப்பவே சபையை கழிச்சிட வேண்டியதான். என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன், உங்களுக்குமா புரியல? என்னது என்கிட்டயா? எனக்கு எதுவுமே புரியலையப்பா. அம்மா, என்னம்மா இது? ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது ஏதோ தெரியாம இப்படி ஒரு ட்ராமா பண்ணிட்டான். விடுங்கம்மா, பேசாம எல்லாரும் போய் தூங்குவோம்மா. ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் போய் தூங்கலாம். ஐயோ அத்தை, படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அதுக்குள்ள போலான்னு சொன்னா எப்படி? கொஞ்சம் பொறுங்க அத்தை, படம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனதுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பொறுமையா போலாம். போச்சு, கன்ஃபார்ம் இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. இல்லைனா இவன் இப்படிலாம் பேச மாட்டானே. சாவித்ரி, மாட்டினா மட்டன்றி, சிக்கனா நிற்கிறேன் சிக்கன் தான். எப்படியாச்சும் இதை கழிச்சு விட்டே ஆகணும். டே ஆதி, என்னடா பேச? எதுவுமே புரியலடா. உங்ககிட்ட நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஜானு, வெயிட், உனக்கு வேணும்னா புரியாம இருக்கலாம் ஜானு, ஆனா புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே. என்னத்த அப்படிதானே? என்னது அம்மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுமா. நான் ரூமுக்கு போறேன், நீங்க உட்காந்து பேசுங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? டயர்டா இருக்கா? அச்சோ, இப்ப என்ன பண்றது? சரி விடுங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல டயர்டு மட்டும் இல்ல, எல்லாமே எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஐயோ டே ஆதி, போதும்டா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், அப்போலேருந்து எதுவும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கேன். இப்போ நீ புரியுற மாதிரி சொல்ல போறியா இல்லையாடா? எனக்கு தலையை பிடிச்சிரு போல இருக்காதி. ஆமா அது என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. சொல்றேன்டா தன்யா, சொல்றேன், எல்லாத்தையும் தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். ஜானு, இன்னும் மேரேஜ்க்கு 10 days தான் இருக்குல்ல? ஆமாண்டா. எதுக்குடா இப்போ இதை பத்தி சம்மந்தமே இல்லாம கேக்குற? ஜானு, சம்மந்தம் இருக்கு ஜானு, அதான் கேட்டேன். ஜானு, கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 weeks இருக்கு. சாலிடா பார்த்தா 10 days தான் இருக்கு. இந்த 10 daysல கல்யாணத்தை எப்படி நல்லபடியா நடத்தணும்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா ஜானு, அட் த சேம் டைம் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாங்கிற ப்ராசஸும் போயிட்டு இருக்கு ஜானு. இது உனக்கு தெரியுமா? அண்ணி, போச்சு, அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு போல. நீ ஐயோ அண்ணி, இப்ப என்ன நீ பண்றது? சாவித்ரி, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம வீட்டுல சொல்லிதானே ஆகணும் சாவித்ரி. அது இன்னைக்கே இருந்துட்டு போட்டோம். நம்ம ஒன்றும் வேணும்னு இந்த கல்யாணத்தை நிறுத்தலையே. அந்த ஜோசியர் தானே சொன்னாரு, ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா ஆதியோட உயிருக்கு ஆபத்து வரும்னு. அதனால தானே சாவித்ரி. விடு சாவித்ரி, இன்னைக்கு நம்மளே எல்லா உண்மையும் சொல்லிடலாம். என்ன இவங்க எப்படி சொல்றாங்க? அப்போ பிளான் சொதப்பிடுச்சா? விட மாட்டேன். எப்படி அண்ணி பக்கம் இந்த பிரச்சனையை திருப்புறன்னு மட்டும் பாரு.
என்ன டேய் ஆதி, என்னடா சொல்ற? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கா? அதுவும் நம்ம வீட்லயா? நம்ம வீட்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யார் என்னடா பண்ணுவா? ஐயோ அது எனக்கு எதுவுமே புரியலடா, தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா தியானா, என்ன சொல்ல வரீங்க? எதுவுமே புரியல. யாரு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? தன்யா, ஜானு, உங்க 2 பேருக்கு வேணும்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாம இருக்கலாம். ஆனா அத்தைக்கும் அம்மாவுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். என்னம்மா, அப்படிதானே? இல்லப்பா ஆதி, அது மீனாட்சி, இங்க என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. ஆதி பாட்டுக்கு உனக்கும் சாவித்திரிக்கு புரியுன்னு சொல்றான், நீயும் எதை இழுக்கிற. என்னம்மா நடக்குது இங்க? எனக்கு எதுவுமே புரியல. அத்தை, அது வந்து ஜானு, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்ன ஆதி நீ சொல்றதுனா உண்மையா? ஆமா ஜானு, ஆமா, சொல்றது எல்லாமே உண்மை ஜானு. அத்தையும் அம்மாவும் மித்ரா கிட்ட போயிட்டு ஒரு ராசி சரியில்லை, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டுன்னு அவகிட்ட போய் சொல்லியிருக்காங்க ஜானு. உண்மையா பொய்யானா அவங்க கிட்டே கேளு ஜானு. நீ மீனாட்சி, சாவித்ரி, என்ன ஆதி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னம்மா மீனாட்சி, ஆதி சொல்றதெல்லாம் உண்மையா? நீ போய் மித்ரா கிட்ட ராசி சரியில்லைன்னு கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டியா? மீனாட்சி, உங்ககிட்ட தாம்மா கேட்குறேன். என்னம்மா நீ போய் கேட்டியா? ஆமா அத்தை, ஆமா, ஆதி சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் தான் மித்ரா கிட்ட போய் இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் ஆதி கிட்ட சொல்லி நிறுத்திடுமான்னு சொன்னேன். மீனாட்சி, என்னம்மா இதெல்லாம்? நீ ஏம்மா இப்படி பண்ணுன? சத்தியமா என்னால நம்ப முடியலம்மா. நீ ஏன் இப்படி பண்ணின? ஏம்மா, ஏன்? ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என் புள்ள ஆதி நல்லா இருக்கணும்னு மட்டும் தாத்த எனக்கு தோணுச்சு. அதனால தத்த மித்ரா கிட்ட நான் போய் பேசினேன். மீனாட்சி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைம்மா. என்னம்மா பேசுறீங்க நீங்க? அடுத்தடுக்க ஆதிக்கு அவ்வளோ ஆபத்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் சும்மா வரலம்மா. எல்லாம் அந்த மித்ராவோட ராசினால தான் ஆதிக்கு அவ்வளோ ஆபத்து வந்துட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக நம்ம ஆதி உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு அந்த ஜோசியர் சொன்னார் தெரியுமா? அதனால தான் நானும் அண்ணியும் அந்த மித்ராவை பார்த்து இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டோம். இதுல என்னம்மா தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? போதத்தை வாயை மூடுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? மித்ராவோட ராசினாலதான் எனக்கு ஆபத்துக்கு மேல ஆபத்து வந்துட்டே இருக்கு. ஏன் இப்படி பச்சை பொய் சொல்றீங்க? நீங்க சொல்றது பொய்ன்னு அம்மாவுக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஆதி, என்னது இப்படிலாம் பேசுற? அம்மா, என்னம்மா இது? ஆதி பட்டு கம்மி இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பட்டு அமைதியா இருக்கீங்க. போதத்தை வாயை மூடுங்க. ஏதோ வயசுல பெரியவங்க இருக்கிறீங்க தான் அமைதியா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான், இங்க நடக்கிறதே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏத்த உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலை பண்றதுக்கு அத்தை எப்படி செஞ்சதை கூட என்னால ஏத்துக்க முடியுமா? ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமான கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லம்மா. ஏமா, ஏன் சின்ன வயசுல இருந்து நீங்க இன்னைக்கு எப்படி நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்களே எப்படிமா, எப்படி மித்ராவுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஏமா அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுனீங்க? ஏன் இப்படி அவகிட்ட பேசுனீங்க? ஐயோ ஆதி, இல்லப்பா, இல்ல. மித்ராவுக்கு யாரும் இல்லைங்கிறதுக்காக நான் அவகிட்ட போய் அப்படி பேச கிடையாதுப்பா. அவ ராசினால உனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோங்கிற பயத்துல தான்ப்பா பேசினேன். மற்றபடி மித்ராவுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அம்மா போய் பேச கிடையாதுப்பா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்புமா. நீங்க இப்படி பண்ணினது என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியலமா. நான் நினைச்சேமா, மித்ராவுக்கு அம்மா இல்லைன்னு என்ன, அப்பா இல்லைன்னா என்ன, நம்ம குடும்பம் அவளுக்கு எல்லாமுமா இருக்குன்னு. ஆனா நீங்களே எப்படி பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லைம்மா. அவ ஒரு வாட்டி உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறது மனசால கூப்பிட்டுருப்பாமா. அவகிட்ட போய் எப்படிமா உங்களால அப்படி கேட்க முடிஞ்சது? எப்படி கேட்க முடிஞ்சது? மீனாட்சி, ஏமா இப்படி பண்ணுன? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைம்மா. என்னம்மா நீங்க அண்ணி எதுக்கு இப்படி நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? நாங்க தான் தெளிவா சொல்றோம்லம்மா. அந்த ஜோசியர் ஆதிக்கு மித்ராக்கும் கல்யாணம் நடந்தா ஆதியோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாருமா. அதனால தான் இப்படி பண்ணினோம். நீங்க அந்த ஜோசியரை வந்து பார்த்துருந்தாலும் கண்டிப்பா இதாம பண்ணிருப்பீங்க. போதும், வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லுங்க. பொறுமை மட்டும் போணுச்சு, மரியாதை மண்ணா கட்டியெல்லாம் காத்தோட போயிடும். ஆதி, கோவம் நியாயமான ஒண்ணுதான்ப்பா.
ஆனா நீ அம்மாவையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்லப்பா. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் அதை பண்ணினேன். மற்றபடி வேற எதுவுமே இல்லைப்பா. எனக்கு நீ முக்கியம்ப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அது இப்படிலாம் பண்ணினேன். அத்தை உண்மையாவே ஆதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆதிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணினேன். என்னம்மா சொன்னீங்க? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பண்ணீங்க. நீங்க என்ன பத்தியோ என் வாழ்க்கையை பத்தியோ நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி நீங்க பண்ணியிருந்திருக்கவே மாட்டீங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ல மித்து எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. தெரிஞ்சுக்கிட்டும் அவளுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கம்மா. ஏம்மா ஏன்? சத்தியமா நீங்க இப்படி பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சோட உங்க மேல எனக்கு கோபம் வரலம்மா. சத்தியமா எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்துச்சுமா, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன் அம்மா இப்படியான்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா இப்ப கூட. ஐயோ ஆதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. எனக்கு தெரியும் மித்ரா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. ஆனா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா என்னால எப்படி பாதி ஒரு பெத்த அம்மாவா இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? அதான் பாதி அப்படி பண்ணினேன். அத்தை நீங்களாச்சும் ஆதிக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க அத்தை. என்னம்மா மீனாட்சி, நீ என்ன சொல்லி அவனுக்கு புரிய வைக்க சொல்ற? நீ பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு மீனாட்சி. முதல்ல ஆதிக்கு மித்ராவுக்கும் நம்ம ஜாதகம் ஒன்று பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமும் பார்க்கக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து தானமா முடிவு பண்ணினோம். இப்போ போய் அதுவும் அவளுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாதகம் ஜோசியன்னு பார்த்துட்டு வந்தா எப்படிம்மா மீனாட்சி? எப்படி? நீ பண்ணினது ரொம்ப 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 தப்புமா மீனாட்சி. ஐயோ அம்மா போது நிறுத்துங்க. சும்மா தப்பு தப்புன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க எல்லாம் சரியா தான் பண்ணியிருக்கோம். அந்த ஜோசியர் தான் சொன்னாரு ஆதிக்கு மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ஆதி உயிருக்கே ஆபத்துன்னு. பின்ன எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு வேணா இதில் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஜோசியர் சொன்னா கண்டிப்பா நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நாங்க அந்த ஜோசியரை போய் பார்த்தோம். சரியா? வாய முடுங்க. ஏற்கனவே உங்க மேல நான் கோபத்துல இருக்கேன். மேல மேல பேசி என்ன டென்ஷன் பண்ணுனீங்க. சத்தியமா சொல்றேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னாதி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன் அத்தாதி, உனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோ. என்ன நீங்க எனக்கு நல்லது நினைப்பீங்க? ஆமா ஆமா, ரொம்ப நல்லது நினைச்சிருக்கீங்க. அதனாலதான் அம்மா மனசை குழப்பி ஏதோ ஒரு ஃப்ராடு ஜோசியக்காரக்கிட்ட அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் அவங்களையே நம்ப வச்சு ஏமாத்தி கடைசியில அவங்க வாயாலேயே மித்ரா கிட்ட போயிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்ல வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க எனக்கு நல்லது பண்ணின லட்சணமா? ஆதி என்னடா சொல்ற? ஆமா ஜானு, நான் சொல்றது எல்லாமே உண்மை. அத்தை தான் ஒரு ஃப்ராடு ஜோசியக்காரக்கிட்ட அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் அவங்க மனசை கலைச்சி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பிளான் பண்ணிருக்காங்க ஜானு. கேட்க இல்லைன்னா உங்களை சொல்ல சொல்லி பார்க்கலாம். என்ன சாவித்ரி, ஆதி சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஜோசியக்காரங்கிட்ட கூப்பிட்டு போனதாமா. ஆனா அவர் ஆதி சொல்ற மாதிரி ஃப்ராடா என்னன்னா எனக்கு தெரியாதுமா. வாய மூடு சாவித்ரி. ஏற்கனவே உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் குறிச்ச நாள நடக்கும்னு. அப்படி இருந்தும் மீனாட்சி மனசை குழப்பி நீ எதுக்காக ஜோசியர் கிட்ட கூப்பிட்டுட்டு போனாஹா? நான் சொல்றேன்மா, ஜோசியர் கிட்ட அண்ணியை நான் கூப்பிட்டு போனதான். ஆனா அந்த ஜோசியர் ஃப்ராடெல்லாம் இல்லம்மா. அவரு ரொம்ப நல்ல ஜோசியர் தாமா, நம்புங்கம்மா. ஆதிதாமா சும்மா என் மேல பழிய போடணும், என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுங்கிறதுக்காக உன் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். சத்தியமா அந்த ஜோசியர் ஃப்ராடெல்லாம் இல்லம்மா. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஜோசியர் தான். வாய மூடுங்கத்த, உங்க சாயம் செலுத்து போயிடுச்சத்த. என்ன சொன்னீங்க? அந்த ஜோசியர் ரொம்ப நல்ல ஜோசியர், ஃப்ராடு ஜோசியர் கிடையாது. அப்போ நீங்க அவருக்கு பணத்தை கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி அவரை சொல்ல வைக்கல, அப்படித்தானே? சாவித்ரி, ஆதிதான் கேக்குறான்ல, சொல்லு சாவித்ரி, பணத்தை கொடுத்து அந்த மாதிரி பண்ணனியா? சாவித்ரி, என்ன இது ஆதி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சாவித்ரி இதெல்லாம்? ஐயோ போத நிறுத்துறீங்களா? நான் ஒன்றும் யாருக்கும் பணத்தெல்லாம் கொடுத்து பொய்யெல்லாம் சொல்லல. அவரு உண்மையை தான் சொன்னாரு. அதோட நான் போய் பணத்தை கொடுத்து இப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், அவரு நல்ல ஜோசியர் தான், அவரு ஃப்ராடு ஜோசியர்லாம் இல்லை. ஆதிதான் எதுவுமே தெரியாம அவன் தான் இப்படி பொய் சொல்றான். ஓ, நான் பொய் சொல்றேன்? அப்போ நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு உண்மையை சொல்றான் யாரு பொய் சொல்றான்னு தெரியும். அர்ஜுன், வருண், அவனை இங்க கூப்பிட்டுட்டு வாங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் அத்தை நல்லவரு வல்லவரு இவரு சொன்னா எல்லாம் சரியாதான் நடக்கும்னு சர்டிபிகேட் கொடுத்த ஜோசியர் இவர் தானே? இவர்கிட்ட தானே நீங்கள் அத்தையும் போய் ஜோசியம் பார்த்துட்டு வந்தீங்க? ஆமா பாதி, இவர்கிட்ட தான் நாங்க ஜோசியம் போய் பார்த்துட்டு வந்தோம். இவர் தான் மித்ராவணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உயிருக்கே ஆபத்து வரும்னு சொன்னாரு. ஏப்பா
என்னாச்சு? சொல்றமா, இந்த நிக்கிறானே இவன் சரியான ஃப்ராடு. ஜோசியங்கிற பேர்ல ஊர் மக்களை ஏமாத்திக்கிட்டு திரியறான். இந்த ஃப்ராடு ஜோசியக்கார்கிட்ட அத்தை தான் பணத்தை கொடுத்து இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை குழப்பி விட்டுருக்காங்க. என்னப்பா சொல்ற? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அவனே அவன் வாயால சொல்லுவான். ஏய், என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்ல இன்னும் 2 போடட்டுமா? ஐயோ வேண்டாம் சார் வேண்டாம், நான் உண்மையை சொல்லிடுறேன். இங்க பாருங்கம்மா, இந்த சாவித்திரி அம்மா தான் என்கிட்ட பணத்தை கொடுத்து நான் சொல்ற மாதிரிலாம் சொல்லுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனாலதான் நானும் சொன்னேன். மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன விட்டுருங்க. என்ன? இல்ல இல்ல, இவன் போய் சொல்றான். இவனுக்கு முன்ன தெரியவே தெரியாது. போது சாவித்ரி, வாய் மூடு. அண்ணி, வாய் மூடு சாவித்ரி. நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமாவும் கேவலமாவும் நடந்து பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சீ சாவித்ரி, ஏன் இப்படி பண்ணன? உன்னை எவ்வளோ நம்பினே. ஆனா நீ இவ்வளோ கேவலமா பணத்தை கொடுத்து பொய் சொல்லி நீ இவ்வளோ அசிங்கமா நடந்து பண்ண நான் நினைக்கவே இல்லை சாவித்ரி. மா, நீங்களாச்சும் நம்புங்கம்மா. இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. வாய மூடு. நீ ஏன் வயிற்றுலதான் புரிஞ்சியா சாவித்ரி? எப்படி உன்னால இவ்வளவு மட்டமான செயலெல்லாம் செய்ய முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதே மாதிரி இன்னொரு தடவை ஏதாச்சும் ஃப்ராடு தானே நீ பண்றேன்னு தெரிஞ்சது உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிடுவேன். ஒழுங்கு மரியாதையா என் கண்ணில் படாம எங்கேயாவது ஓடி போயிடு போ. இல்ல சார், இல்ல சார், சத்தியமா இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். இல்லம்மா, வாய் மூடு சாவித்ரி. ஒரு வார்த்தை பேசுன உன்னை அடிச்சே நான் கொண்டுருவேன். எப்படி சாவித்ரி இவ்வளவு கேவலமா உன்னால மட்டும் நடந்துக்க முடியுது? போதுமா, நிறுத்துங்க. எல்லாரும் சும்மா என்னையே குத்த சொல்லாதீங்க. அந்த ரங்கநாயகம்மா எனக்கு என்ன சொன்னாங்க? அந்த மித்ரா ஒரு ராசி இல்லாதவ, அவளை ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஆதியோட வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு சொன்னார்ல. அதனாலதாம்மா நான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னேன். ஏன்னா நம்ம ஆதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்லம்மா, அதனாலதாம்மா. போதும், நிறுத்துங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு நல்லது நினைச்சிருக்கீங்கன்னு இதுலயே நல்லா புரியுது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உங்களுக்கு இதுதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணுனீங்க, இந்த வீட்டை விட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு போக ரெடியா இருந்துக்கோங்க. அமைதியா நிக்கிறேன்னா ஆதி சொல்றது சரிங்கிறதுனால மட்டும்தான். பாரு சாவித்ரி, ஆதி சொன்னதே தான் நானும் சொல்றேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செயல் ஏதாச்சும் நீ செஞ்ச, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ போறதுக்கு சரியா இருந்துக்கோ சாவித்ரி. இல்லம்மா, அது நான் ஆதி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாம்மா அப்படி பண்ணினேன். சரிம்மா, இனிமே இந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்க எல்லாரும். ஆதி என்ன மன்னிச்சிடுப்பா. அம்மா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. சத்தியமா பண்ண மாட்டேம்மா. இங்க பாருங்க, பண்ண மாட்டேன் இல்ல, பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அன்னைக்குதான் இந்த வீட்டுல நீங்களும் உங்க பிள்ளையும் இருக்கிற லாஸ்ட் நாளா இருக்குங்கிறத நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்குண்ணா அத்தை, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ புத்தி கேட்டு போய் சாவித்திரி பேச்சு கேட்டுட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்போதான் புரிஞ்சிருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். மா, உங்க மேல எனக்கு கோவம்லாம் இல்லம்மா, இப்ப கூட வருத்தம் தான் இருக்கு. இப்ப வச்சும் புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. மா, நான் இந்த டிராமாவை ஏன் பண்ணினேன்னு எல்லாரும் கேட்டீங்கல்ல, இதுக்காக தாம்மா பண்ணினேன். நீங்க எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோன்னே உடனே இதுக்கு மித்ராவோட ராசி தான் காரணம்னு நினைச்சீங்களம்மா. ஆனா எனக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்டே நடக்கலம்மா. அதோட இந்த ஜோசியக்காரன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிக்கலம்மா. இப்போ வச்சு புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த ஜோசியம் ஜாதகம் இதான் நம்புறவங்க இருக்காங்கம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணுமா. ஆமா பாரி, ஆமா, இப்போ எனக்கு புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். என்ன மன்னிச்சிடு பாதி அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம இவ்வளோ பெரிய விஷயத்த நான் பண்ணியிருக்க கூடாது, மன்னிச்சிடுங்க அத்தை. மீனாட்சி, நீ என்ன சொன்னாலும் நீ பண்ணினது தப்புதாம்மா. ஆனால் இந்த தப்பை நீ தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணியிருக்க. தெரியாமல் பண்ணின தப்புக்கு எப்போவுமே மன்னிப்பு உண்டுமா. இங்கே பாருமா, நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறமாச்சும் எதை பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுமா, புரிஞ்சதா? கண்டிப்பா அத்தை, கண்டிப்பா.
சரி சரி, பஞ்சாயத்துலாம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஜானு, இன்னைக்கு ஆதி என்னோட பர்த்டே. அண்ணாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல, வெட்ட வேண்டாமா? ஐயோ ஆமாம்ல, ஆதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தான். தேங்க்ஸ் ஜானு. இதுக்கண்ணா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். அதோட நீ ஆசைப்பட்ட மாதிரி மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்டா. ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. டே ஆதி, ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் டா அர்ஜுன். டேய் வெண்ண மோகனே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் டா வெண்ண மோகனே. ஆதியண்ணா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் டா தன்யா. சரி ஓகே ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் எல்லாரும் இங்கே நின்று பேசிட்டே இருக்க போறோம்? கேக் வேற உருகிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் வாங்க போய் கேக்கை வெட்டி ஆதியண்ணா பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். தூ உண்மையாவே இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்கடி. தேங்க்ஸ் டி. தூ என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? இல்லடி, அது ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட வெளியில போறேன்னா அதான் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. மித்து ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போகும்போது இந்த படப்படப்பெல்லாம் வர்றது நார்மலான ஒன்று தான். அதுவும் மேடம் வேற இன்னைக்கு ஆதி சாரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படப்படப்பு வரதான் செய்யும். மித்ராலின் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையாகவே உன்னை இன்னைக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குடி. அர்ஜுன் என் லவ்வுக்கு ஓகே சொன்னப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமாக இல்லை. ஆனால் நீயும் ஆதி சாரும் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு 2 பேரும் அவுட்டிங் போகிறீங்கன்னு நினைக்கும் போதே அப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த வார்த்தையால் சொல்லவே முடியல மித்து. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. சரிங்க மேடம். வைஷு, நான் பாட்டுக்கு அவன்கிட்ட பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டேன். அவன் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தானா அவனுக்கு இது ரொம்ப புஷ்ஷுன்னு போயிடும்ல. அது வேற ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக இருக்குடி. மித்து, நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாருடி, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சின்னதாக பண்ணினா கூட அது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஆதி சாருக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அதனால நீ சின்னதாக பண்ணினா கூட ஆதி சாருக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அதனால நீ பயப்படாமல் போயிட்டு வா, சரியா? நீ சொல்கிறது சரிதாண்டி. இருந்தாலும் நான் பண்ணியிருக்கிறதுலாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரிலையா, அதான் யோசித்தேன். மித்து, கண்டிப்பாக ஆதி சாருக்கு நீ பண்ணுற சர்ப்ரைஸ்லாம் பிடிக்கும், சரியா? அதனால் இதை பற்றி நீ எதுவும் யோசிக்காமல் ரிலாக்ஸ்டாக இன்னைக்கு உங்களோட நாள். நீயும் ஆதி சாரும் நல்லா ஜாலியாக வெளியில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? சரிடி. சரிடி, லக்ஷ்மி அம்மா முன்னாடிலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிடி. வைஷு, அப்புறம் சாரி எங்கேயும் அவந்துடாதுல்ல? அதெல்லாம் அவராதுடி. அப்படியே அவந்தாலும் அதான் ஆதி சார் இருப்பார்ல, அப்புறம் என்ன? வைஷு, நீ இருக்கியே. லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் போய் என்னன்னு கேளு போ. பரா என் மித்துக்கு வைக்கத்தலாம். சரி சரி, இப்போவே இவ்வளோ வைக்கும். வரும்போது நினச்சி பார்க்க முடியலையே. சரிடி, நான் போய் லக்ஷ்மி அம்மா கூப்பிட்டாங்களே என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். இவ இருக்காளே. இருந்தாலும் அவள் சொல்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஓவராக வெக்கம்லாம் வருது. யூஸ்வலாக நமக்கு இப்படிலாம் வராதே, ஏன் எனக்கு திடீர்னு இப்படிலாம் வருது? ஐயோ, அவங்க கூட ஃபஸ்ட் டைம் வெளியில் அவுட்டிங் போகிறோம். ஒரு மாதிரி இருக்கே. சரி பார்த்துக்கலாம், என்னோட ஹிட்லர் தானே. தேவி, வைஷுவை தேடி வந்தியா? வைஷு கிச்சனில் இருக்கா? இல்லை இல்லை, நான் வைஷுக்கு அவெல்லாம் பார்க்க வரல, உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு பார்க்க வந்த? அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் மித்ரா. அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? இங்க பாரு மித்ரா, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். எனக்கு ஆதி மாமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவரை தயவு செஞ்சு எனக்கு விட்டு கொடுத்துரு. அவர் எனக்கு வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் முத்துலட்சுமி சிஸ்டருக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பிலேட்டட் விஷஸ், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முத்துலட்சுமி சிஸ்டர். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காம முத்துலட்சுமி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சாந்தின்னு ஒரு சிஸ்டர் வருந்தனியா வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் சாந்தி சிஸ்டர். அப்புறம் தர்ஷான்னு ஒரு சிஸ்டர் ஜானு பாட்டி எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாய் தர்ஷா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.